Welcome to Vision Academy. The topic வந்து last week SSC ஒரு question வீட்டில் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் கோடிங், அதாவது மேட்ரிக்ஸ் கோடிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது கோட்ஸ் வந்து மேட்ரிக்ஸில் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட் 2 பாக்ஸ் இருக்கும், 2 மேட்ரிக்ஸ் பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பாக்ஸில் 0 4 வரைக்கும், ரெண்டாவது மேட்ரிக்ஸ் பாக்ஸில் 5 to 9 வரைக்கும் இருக்கும். இப்போ 0 1 2 3 4 வந்து ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். அதுக்கு அவங்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 0 3 அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோ வைஸ் ஏ இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏ இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்குது. ஏ இங்கே இருக்கா, இந்த ஏவை எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்க்குறாங்க, அப்புறம் காலம் வைஸ் பார்க்குறாங்க. அப்போ ரோ வைஸ் பார்க்கும்போது 0, காலம் வைஸ் பார்க்கும்போது 3. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ராசஸ் என்னன்னா ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். இப்போ இது மேட்ரிக்ஸ் 2 இதில் பார்க்கணும். இப்போ நம்ம கொஷின்ஸ் என்ன அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சோம்னா பிஇஏகே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பிக்கு என்னென்ன கோடு வரும், ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். இப்போ பிக்கு என்னென்ன கோடு வரும் அப்படின்னா பி எங்கே இருக்குது, மேட்ரிக்ஸ் 1ல் இருக்குது. பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 0லையும் 1லையும், அடுத்தது 1 3 இது மாதிரி நமக்கு சம் பாசிபிலிட்டிஸில் கிடைக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2 0, அடுத்தது 3 2, அடுத்து 4 4. அப்போ நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணுறோம் சொல்யூஷனில். பிக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 0 1 வந்துச்சா, நான் சொல்லியிருந்தேன் 0 1 2 1 3, ஏன்னா ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் பார்க்கலாம். இப்போ பிக்கு இது மாதிரி, அதே மாதிரி ஈக்கு அதே மாதிரி 4 பாசிபிலிட்டி வரும், ஏக்கு 4 பாசிபிலிட்டி, கேக்கு 4 பாசிபிலிட்டி. இது எதெல்லாம் காமனாக இருக்குது, இதில் அவங்க என்ன ஆப்ஷனில் கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க. அந்த டிஃப்ரெண்டாக இல்லாமல் இதில் இருக்க நம்பர் அங்கே என்ன இருக்குது, இப்போ பிஇலேருந்து இந்த 5 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும், அதே மாதிரி இலேருந்து 5 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று. இது மாதிரி இந்த பிஇஏகேக்கான காமன் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் ஏல பிக்கு 44, ஏன்னா பிக்கு 5 கோடில் 44 யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது இக்கு 75 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ வந்து 22 யூஸ் பண்ணியிருக்காங்க, கே வந்து 18. ஏன்னா இதில் இப்போ கே 5 லெட்டர்னா அதில் எந்த நம்பர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காமனாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும், மற்ற ஆப்ஷன் எல்லாம் மாறி இருக்குது. இதுதான் மேட்ரிக்ஸ் கோடு. ரெண்டாவது என்ன அப்படின்னா அனலாஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ரிலேட்டட் பண்ணி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை ரிலேட்டட் பண்ணுவோம், அதே மாதிரி ரிலேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது என்டமாலஜி. இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூஞ்சைகளை பற்றி படிக்கிறது என்டமாலஜி. இப்போ ஸ்னேக்ஸை பற்றி படிக்கிறது என்ன, ஸ்னேக்ஸை பற்றி படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓபியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இது வந்து பயாலஜி ரிலேட்டடாக கேட்குறாங்க. பேசிக்கான பயாலஜிக்கல் திங்ஸுக்கு நம்ம கொஞ்சம் படிச்சுட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா அனாலஜிஸ் வந்து எங்கே இருந்தாலும் கேட்கலாம், எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் கேட்க முடியும் நம்மளால். அடுத்தது இதுவும் அனாலஜி தான். இப்போ இது வந்து கிட்னி நியூரான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இப்போ கிட்னிஸ் நியூரான்னா கிட்னிஸில் நியூரான்றது ஒன் ஆஃப் த பார்ட். நம்ம சென்ட்ரல் நியூ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணியிருந்தோம்னா நியூரோஸில் இருக்கும், நியூரோஸில் இருக்கிறதா ஓகேவா. இப்போ அதுதான் அவங்க அனலாஜி சொல்லியிருக்காங்க. அடுத்தது Y2க்கும் 4க்கு எது ரிலேட்டட் இருக்குது, அதே மாதிரி V2க்கு என்ன ரிலேட்டட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒய்ங்கிறது நம்ம ரிவர்ஸில் பார்க்கும்போது எத்தனாவது லெட்டர்னா 2வது லெட்டர். 2வது லெட்டருங்கும் போது அப்போ அந்த 2 நம்ம என்னங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விங்கிறது எத்தனாவது லெட்டரு ரிவர்ஸில் பார்க்கணும், ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வி எத்தனாவது லெட்டர் அப்படின்னா 5வது லெட்டர். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணணும், 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 25 வரும். அதுதான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே கொடுத்தது எல்லாமே ஸ்கொயர் வேர்டு. அப்போ அவங்க நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரிலேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆப்ஷனே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் பண்ணி எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்குது, கண்டிப்பாக இதுவும் ஸ்கொயர் வேல்யூஸாக தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. புரியுதா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிங் டியூரிங் பார்த்தீங்கன்னா JOKE இதுக்கு அவங்க ஒரு ரிலேட்டட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, GLHP கொடுக்குறாங்க. அப்போ ஜோபுக்கு அவங்க ஒரு ஏதோ ஒரு ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க கோடு கிரியேட் பண்ணியிருக்காங்க GLHP. அதே மாதிரி அவங்க என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணிடுறோம் அதே லாஜிக் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி ரிஸ்க்கு என்ன போடுறோம். இப்போ ஜோபுக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கும் ஜிக்கும் ரிலேட்டட் பண்ணுறாங்க. ஸோ ஜேலேருந்து 3 லெட்டர் பின்னாடி வராங்க. ஏன்னா -3 அப்போ 3 லெட்டர் பின்னாடி வரும்போது நமக்கு என்ன ஜி கிடைக்குதா. அதே மாதிரி ஓக்கு 3 லெட்டர் பின்னாடி வரும்போது
எல் கிடைக்கும். அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாருமே பின்னாடி 3 லெட்டர் பின்னாடி வராங்க. அப்போ அதே மாதிரி ரிஸ்க்கு 3 லெட்டர் பின்னாடி வரும்போது 6 3 லெட்டர் பின்னாடி வந்தால் ஓ வரும். அதே மாதிரி ஐக்கு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். ஓஎஃப்பிஹெச் பார்த்து எதுவுமே வராது. ஏன்னா ஆருக்கு எஸ்ங்கிறது முன்னாடி போயிடுது, யூ முன்னாடி போயிடுது, கியூ வரலாம்னா கியூ வராது. ஏன்னா கியூ வந்து பிக்யூஆர்எஸ் அப்போ ரெண்டாவது லெட்டராகவே கியூ வந்துடும். ஸோ அப்போ அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ 3 லெட்டர் அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி நம்மளும் அதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது 4:17. 4க்கு 17க்கு ஏதோ ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி 7க்கும் அடுத்த கொஸ்டின் மார்க் என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 4க்கு 17க்கு என்ன ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் வந்து எல்லாமே 49, 51, 48, 50. அப்போ 7க்கு ஏதோ நியரஸ்டாக தான் கொடுக்குறாங்க. செக் பண்ணும்போது 4க்கு இந்த வேல்யூஸ் நியரஸ்டாக என்ன வேல்யூனா ஸ்கொயருக்கு நியரஸ்டாக. அப்போ 4² + 1 4² 16, 16 + 1 17. அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். 7² + 1 7² is 49 + 1 is 50. அப்போ ஆன்சர் 50. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ கொடுத்து எல்லாமே அனலாஜில் கோடிங் டிஓடியும் பேஸ் பண்ணி தான் கேட்டுருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் டிஎஃப்ஹெச்டி இதை ஏதோ ரிலேட் பண்ணால் டபிள்யூஎஸ்கியூவோட ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ டிஎஃப்ஹெச்டிங்கிறது டிங்கிறது வந்து 4th லெட்டர். அப்போ டபிள்யூ வந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அப்போ டி வந்து ஃபார்வர்டில் 4th லெட்டர், டபிள்யூ வந்து ரிவர்ஸில் 4th லெட்டர். அதே மாதிரி எஃப் வந்து ஃபார்வர்டில் 6th லெட்டர். அப்போ ரிவர்ஸில் 6th லெட்டர் என்ன இருக்கும், யூவாக இருக்கும். அப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபார்வர்ட் பேக்வர்டு யோசிச்சுட்டு வேண்டாம், ஏபிசிடியை எழுதிங்க. ஏபிசிடி எழுதும்போது ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு திரும்பி எம்முக்கு நேரம் என்ன ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிச்சு இங்கே ஏக்கு நேரம் இசட் முடிச்சிங்கன்னா ஏபிசி. இப்போ ஏக்கு நேரம் இசட். அப்போ ஃபார்வர்டில் பார்க்கும்போது ஃபார்வர்டில் அதாவது இப்போ ஏலேருந்து போகும்போது ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், இசட் 26 லெட்டர். அதே நான் பேக்வர்டில் வரும்போது ஏக்கு நேரம் என்ன இசட் இருக்கா. அப்போ இசட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ஏ வந்து 26 லெட்டர். அப்போ எம் வந்து எத்தனை லெட்டர் ஆகும். ஏன்னா எம் வந்து ஃபார்வர்டில் 13 லெட்டர்னா என் வந்து 14 லெட்டர். அப்போ நான் ரிவர்ஸில் பார்க்கும்போது அப்படியே மாறும், நம்பர் மாறும். என்ன மாறும் அப்படின்னா என் வந்து 13 எம் வந்து 14 வரும். அப்போ அதுக்கு லெட்டருக்கு நேரான லெட்டர்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஹச் வந்து 8th லெட்டர். அப்போ ஹச்சுக்கு நேராக கீழே என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் அதோடைய லெட்டராக இருக்கும். அப்போ ஹச்சுக்கு நேரம் எஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதோடைய நேர் லெட்டர் எடுத்துருக்காங்க, அப்படியே ஆப்போசிட் லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர்ஸ் தெரியும். HJL என்னுடைய ஆப்போசிட் என்னன்னா SQOM. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதாவது நம்பர் சீரிஸ் மாதிரி ஆல்ஃபாபெட்டில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா FAK, அதாவது எப்படின்னா இப்போ FAKIEMLIO இதை ஒரு ரிலேஷனை கொண்டு போய் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ FAK ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஃப்லேருந்து ஐ எத்தனாவது லெட்டர், எஃப்லேருந்து ஐ எத்தனாவது லெட்டர்னா GHI 3வது லெட்டர். அதே ஏலேருந்து 4வது லெட்டர் வந்து இ, கேலேருந்து 2வது லெட்டர். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா +3 +4 +2. அப்போ அதே மாதிரி நம்மளும் ஆட் பண்ணணும். அப்போ ஐலேருந்து அடுத்து +3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எல் கிடைக்குமா. ஏன்னா JKL வந்து 3வது லெட்டர் வருதா. அதே மாதிரி தான் இலேருந்து 5வது லெட்டர், எம்லேருந்து 4வது 2வது லெட்டர். இப்படி தான் அவங்க ஆட் பண்ணணும். அப்போ எல்லேருந்து அடுத்து ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் +3 ஃபாலோ பண்ணணும். எல்லேருந்து +3 பண்ணால் MNO ஃபர்ஸ்ட் ஓ வருமா. அடுத்து ஐலேருந்து 4வது லெட்டர் JKLM வருமா. அடுத்தது ஓவிலேருந்து 2வது லெட்டர், ஓவிலேருந்து 2வது லெட்டர்னா PQ, அப்போ OMQ. இதுதான் நம்மளுடைய ஓலாக இருக்கும். புரியுது அப்படின்னு இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3, 5, 15, 10, 12, 35 அடுத்த 2 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 5, 35, 10 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 3, 5, 35 அடுத்தது என்ன பண்ணுறாங்க 10, 12, 35. அப்போ அடுத்து என்ன சீரீஸ் வரும். இப்போ 3க்கும் 10க்கும் கேப் எவ்வளோ, 3க்கும் 10க்கும் கேப் எவ்வளோனா 7. அதே மாதிரி 5க்கும் 12க்கும் கேப் எவ்வளோ அப்படின்னா சேம் 7. அப்போ 35 கடைசியாக 3வது நம்பர் 35 வரும். அது ஆனால் நம்ம கேட்கல, பட் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 10க்கும் அடுத்த நம்பருக்கு உள்ள நம்பர் என்னவா இருக்கும், அதே +7. இப்போ +7 பண்ணால் எவ்வளோ 17. அடுத்தது 12க்கு +7 பண்ணால் 19. அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகும்னா 17
and 19. புரியுதா? இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அடுத்து 36, 34, 30, 28, 24 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இருக்காங்க எல்லாத்துலேயுமே 2 -2 பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது நம்ம -2 ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க -2, ஏன்னா 36லேருந்து 34 வரும்போது -4, அடுத்தது 34லேருந்து 30 வரும்போது -4. ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் -2, செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் -4, அப்படி தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் -4 ஆக -2 -2 -2 -2 -2 -4 அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ 28 நமக்கு 24 வரும்போது -4 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 24லேருந்து நம்ம அடுத்த நம்பர் போகும்போது என்ன பண்ணணும்னா -2 ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா -22 வரும். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம். ஸோ இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும் மேலே கண்டிஷன் படிச்சோம்னா இந்த கொஸ்டின் 11 to 13 from the given alternative words selected the word which cannot be formed using the letter of the given word. அதாவது எந்த வேர்டு வந்து நம்ம இதுலேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்டென்சஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த கொடுத்து இந்த வேர்ட்லேருந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி NURSE இதுவும் இதில் உங்களுக்கு N இருக்குது, U இருக்குது, R இருக்குது, S இருக்குது, E இருக்குது. இது நம்மளால கிரியேட் பண்ண முடியும். 10 days இதை கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் அக்டோர் அப்படிங்கும்போது ஓங்கிறது இந்த வேர்டுலேயே கிடையாது. அப்போ இந்த வேர்டு நம்மளால அவங்க கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா அவங்க மேலே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் செலக்டட் த வேர்ட் விச் கேனாட் ஃபார்ம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க கொடுத்துருக்க இந்த வேர்ட்லேருந்து நம்மளால எந்த வேர்டை செலக்ட் பண்ண முடியாது. ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த வேர்ட்லேயே இல்லாத வேர்டாக இருந்தாங்க. இந்த வேர்டில் இல்லாத லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஓ இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா ஓ வந்து இந்த லெட்டரில் அவங்க கொடுக்கல. அப்போ நம்மளால இது வந்து கிரியேட் பண்ண முடியாத வேர்ட் ஆகும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்கன்வீனியன்ஸ். இதுக்கும் அதே மாதிரி தான். இன்கன்வீனியன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கன்சைன்சஸ் இதில் வந்து எந்த லெட்டர் மிஸ் ஆகுது. ஏன்னா அதே மாதிரி இங்கே கிரியேட் பண்ணும்போது சி இருக்குது, ஓ இருக்குது, என் இருக்குது, சி இந்த ஒரு சி இருக்குது. ஆனால் 2 times தான் வரும். இ 1 இங்கே ஒரு இ 2 டைம் இருக்குது, ஐ இருக்குது, வி இருக்குது. அப்போ எல்லாமே இதில் இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன்ஸ்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியாதுன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எஸ் இருக்குது. இதில் எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் வந்து இது கொடுத்த வேர்ட்லேயே கிடையாது. அப்போ இந்த வேர்டை வச்சு நம்மளால இந்த வேர்ட்ஸ் வச்சு இந்த சென்டென்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சிச்சுவேஷன். இதில் எந்த லெட்டர் அப்படின்னா எஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிச்சுவேஷன். இப்போ டிஸ்டர்ப் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். DISTURP எல்லாமே இருக்குது. ட்ரஸ்ட்டு கூட நம்மளால எடுக்க முடியும். இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது, IPUAA. ஸோ ஏங்கிற லெட்டர் இந்த சென்டென்ஸில் இல்லை. ஏன்னா ஏங்கிற லெட்டர் இந்த வேர்டுலேயே கிடையாது. அப்போ இதை வந்து நம்மளால இந்த சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். மற்ற இருக்க எல்லா லெட்டருமே இந்த கொடுத்த லெட்டரில் இருக்குது. ஸோ நம்மளால ஒரு வேர்டு, அதாவது நம்மளால அந்த கொடுத்துருக்க நம்ம வேர்ட்லேருந்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். வேர்டை ஃபார்ம் பண்ணும்போது அதுலேருந்து தான் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை எந்த லெட்டர் டிஃப்ரெண்டாக, அதாவது இந்த மேலே கொடுத்துருக்க சம்மில் இல்லாத லெட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஆகும். ஏன்னா அதுதான் அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த சம் இந்த கொஸ்டின் 14 to 18 ஃபைண்ட் த ஆட் நம்பர் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பேர் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க மேலே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆட் நம்பர். அதாவது இதை நான் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஒன்று மட்டும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்னன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ அசசினேட்டட் அப்படின்னா மர்டர் பண்ணுறதுக்கான மீனிங் தான். கில் அப்படின்னாலும் கொலை பண்ணுறது தான், மர்டர்னாலும் கொலை பண்ணுறது. ஆனால் கிட்னாப் பண்ணுறது கொலை பண்ணுறதுல கடத்துறது. அப்போ இதுதான் இந்த இதுலேயே நமக்கு டிஃப்ரெண்டான வேர்டு. இதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆட் ஒன் அவுட். இந்த கொஸ்டினில் மேலே கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆட் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பேர் அப்படின்னு சொல்லி ஆட்னால என்னதுன்னா டிஃப்ரெண்டானதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 339, 428, 338, 326. இதில் பார்த்தீங்கன்னா எது ஆட் பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தாலே தெரியுது மற்ற எல்லா நம்பருமே ஈவன் நம்பர். இந்த நம்பர் வந்து ஆட் நம்பர். அதுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் 3 இல்லை. ஸோ அதில் ஆன்சர் ஆட் நம்பர். இப்போ அடுத்து இதில் எந்த நம்பர் நம்மளுடைய
ஆட் நம்பர் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த கண்டிஷன் 61, 12 இதை நம்மளால சடனாக கண்டுபிடிக்க முடியாது. பட் நிறைய லாஜிக் இருக்குது. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இவங்க வந்து நம்மளால உடனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா 6+1 இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்புறம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 6+1 7, 1+2 3. ஸோ 7 - 3 4. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே 7 - 7 - 3 தான் இருக்குது. ஆனால் 44 அண்ட் 31 மட்டும் அது மாதிரி வரல. ஏன்னா 44 அண்ட் 30 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 8 வருது, மற்ற எல்லாத்தையும் 7 வருது. இதில் மைனஸ் பண்ணுறது 3 இருக்குது, அங்கே வந்து மைனஸ் பண்ணால் 4 வருது. ஸோ அந்த ஆன்சர் 44 and 30. இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அடுத்து IHJONPSTRLKM. இப்போ இதில் எந்த நம்பர்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐலேருந்து ஹச் போகிறோம். ஐலேருந்துச்சுன்னா பேக்கில் போகிறோம் -1, அப்புறம் ஜே போகிறோம் +2. அப்போ ஐலேருந்து ஹச் -1, அப்புறம் ஹச்லேருந்து ஜே +2 ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓலேருந்து எண்ணுக்கு போகும்போது -1 பார்க்குறோம். திரும்பி எண்ணிலேருந்து பி போகும்போது +2. ஸோ லாஜிக் பார்த்தீங்கன்னா முதல் இருந்து ரெண்டாவது லாஜிக் சேமாக இருக்குது. அப்போ இதே லாஜிக்கை மற்ற வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா 2 ஆப்ஷனல் லாஜிக் ஒன்றா இருக்குன்னா ஏன்னா டிஃப்ரெண்ட்டுங்கும் போது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், மற்ற எல்லா லாஜிக்குமே சேமாக இருக்கும். இப்போ மொத்தம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு வர்றதுல எது டிஃப்ரெண்டாக இருக்கோ அதான் நம்மளுடைய R1 அவுட் ஆகும். இப்போ அடுத்தது எஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகணும், பேக்கில் தானே போகணும். ஏன்னா ஓவிலேருந்து பேக் தானே போகணும். அப்போ அதே மாதிரி எஸ்லேருந்து பேக் போகும்போது R தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்துருக்கு, T வந்துருக்கு. அப்போ T +1. அப்போ நம்ம +1 வராது, ஏன்னா நமக்கு எப்போதும் ஃபஸ்ட்டு பேக் போயிட்டு அப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் போகும். அங்கே தான் அதுதான் லாஜிக் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஆன்சர் சி தான் நமக்கு போகும். ஏன்னா ஆன்சர் சியில் மட்டும் முதல்ல ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்புறம் பேக் வராங்க. கொஷின் எப்போதுமே கண்டிஷன் கொடுத்த கண்டிஷனில் பேக் போயிட்டு தான் ஃப்ரண்ட் வரணும். இவங்க வந்து ஃப்ரண்ட் போயிட்டு பேக் வரதுனால இந்த கண்டிஷன் பார்த்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வெர்னி சுருஜ் ஜெனிவ் கிறிஸ்டல். இதில் இந்த வெர்னி சுருஜ் ஜெனிவா இது மூணுமே எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்டல் மட்டும் சுவிட்சர்லாந்தில் கிடையாது. அதனால தான் இது வந்து என்ன சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட், அதாவது R1 அவுட் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 90 to 20 விச் ஆன்சர் ஃபிகர் வில் கம்ப்ளீட் த பேட்டர்ன் இந்த கொஷின். அதாவது அவங்க ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, அந்த கொஷினோட ஃபிகரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டயக்ராம் பார்க்கணும். எந்த ஆப்ஷனில் இருக்குது செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்குள்ளே ஒரு ஸ்டார் மாதிரி வரைகிற மாதிரி தெரியுது. அதில் பாதி பக்கம் காலியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் பாதி சர்க்கிள், அதாவது இது ஒரு சர்க்கிள் வரும். ஒரு சர்க்கிள் வந்து இது வந்து ஒரு டைஸ் வரும். ஏன்னா ஒரு ஸ்டார் உள்ள வரைஞ்சிருக்காங்க, அது தெளிவாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு ஸ்டார் வரைஞ்ச மாதிரி இருக்கா, ஒரு சர்க்கிள் ஸ்டார். இப்போ இதுதான் நமக்கு மிஸ் ஆகுது. இதுதான் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு எந்த பக்கம் வரணும், இதை பார்த்து பிரிச்சிங்கன்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ நமக்கு ரைட் சைடு தானே கிடைக்கணும். ரைட் சைடில் வரும்போது ஆப்ஷன் ஏ தான் வரும். அப்போ ஆன்சர் ஏ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை பார்க்கணும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிரரில் பார்க்கணும். இப்போ இந்த இதில் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். இப்போ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராமே இல்லை. எல்லாமே என்னங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கேப் இருக்குது. இதில் வந்து அந்த டயக்ராம் மிஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் நமக்கு ஏதாவது அந்த டயக்ராமுக்கான கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. என்ன இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் 2 சிம்பிள்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வருது. ஓகே, அதாவது இப்படி வரும். அதாவது ஒரு ஸ்கொயருக்குள்ள இப்படி வர மாதிரி. இந்த பாக்ஸ் இடையில வந்து டாட் ஆகும். அப்போ இது மாதிரி ஏன்னா இந்த படத்தை பாதி மிஸ் ஆயிருக்குல்ல, அது இந்த ஒரு பார்த்து இந்த பக்கம் வரணும்.
அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வர்றதுனா அது எது பக்கம் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வருது. ஏன்னா ஏல மட்டும் தானே அது மாதிரி இருக்குது. இந்த கோடு இருக்குது, இந்த பக்கம் ஸ்லாஷு, ஏன்னா இந்த இது வரும். ஸோ ஸ்லைடு ஸ்லாஷ் இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் வரையணும். இது அப்படியே நமக்கு இதில் ஆப்ஷன் ஏல தான் கிடைக்கும். வேறு எந்த ஆப்ஷனுமே அது மாதிரி கிடைக்கல. ஸோ ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின். In question numbers 21 among the four answer figures which can be formed from the cutout is given in the question figure. So என்ன சொல்றாங்கன்னா இதுலேருந்து நம்ம பீஸை கட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் figures which can be formed from the cutout is given in the question figures. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிகர்ஸ் வந்து கரெக்டாக எப்படி இது கனெக்ட் பண்ணால் எந்த ஃபிகர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கரெக்டாக கிடைக்கும்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்கும். ஏன்னா இதை நான் கனெக்ட் பண்ணுற இதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது வர பாசனம் கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே வரும்போது மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்லாஷ் வந்து இதோட வந்து இது வந்து ஒரு ட்ரபீசோ மாதிரி கிடைக்குது, அதாவது சரிவகம் மாதிரி கிடைக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள், எல்லாமே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து 2 ட்ரையாங்கிள் தான், மற்ற எதுவுமே கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் ஒரு ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு சரிவகமாக கிடைக்குது. அப்போ இந்த டயக்ராமை கனெக்ட் பண்ணால் இதுதான் நம்ம போகிறோம். ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா பீஸாக 4 பீஸ் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கோம், அது 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் கனெக்ட் தான் கரெக்டாகவும் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பீஸை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வருமானு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த பார்ட் வந்து எங்கே ஆட் பண்ணுறது, இதை ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல வர பர்சன்ட் தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏன்னா இது ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். சர்க்கிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது பாசிபிள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாம்னா ஆப்ஷன் டி இந்த சர்க்கிள் வருது, அதாவது இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க, சர்க்கிள் இருக்கிறவங்க இதுதான் இந்த பார்ட். இந்த நடுவில் இருக்கிறது இந்த ட்ரையாங்கிள், இந்த நடுவில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த பார்ட். மீதி இருக்க இந்த பார்ட் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் அதுதான் இங்கே பெருசாக ஆகுறாங்க. ஸோ அப்புறம் இந்த பார்ட் வந்து இந்த. அப்போ இந்த டயக்ராம் நான் கனெக்ட் பண்ணால் நம்ம கரெக்டாக எந்த டயக்ராம் கிடைக்கும், ஆன்சர் டிக்கான டயக்ராம் தான் கிடைக்கும், வேறு எந்த ஆன்சரும் கிடைக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்குது, பட் அது ட்ரையாங்கிள் நமக்கு வந்து இது வந்து ட்ரையாங்கிளாக இல்லை. அப்போ இது நமக்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா 4 சைடு இருக்குது, இந்த இதில் ட்ரையாங்கில் 3 சைடு தான், ட்ரையாங்கில் 3 சைடு தானே. ஆனால் இதை நான் கனெக்ட் பண்ணது 4 சைடு வருது. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 சைடு வந்து அது ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ நமக்கு இந்த டயக்ராம் கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் சி வராது, டி தான் கரெக்டாக. இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 to 27. இதில் என்ன சொன்னால் செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ரெஸ்பான்சிபிள். அதாவது கொடுத்துருக்க டயக்ராம் வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டை நம்ம ரோ வைஸ் பார்க்கலாம், இல்லை காலம் வைஸ் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதை கொஞ்சம் கேர் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 8 27 30 காலம் வைஸ் கொடுக்குறாங்க. ரோ வைஸ் 216 343 125 512 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூஸாக இருக்குது. இப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 1 கியூப், இது 2 கியூப், 3 கியூப், அடுத்தது இது 6 கியூப், இது 5 கியூப், இது 4 கியூப். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 கியூப் என்ன வரும், 9 கியூப் என்ன வரும் 729. ஸோ ஆன்சர் வந்து 720. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூஸாக இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க நமக்கு இந்த ரோ கடைசி ரோ வந்து நமக்கு தேவை. ஏன்னா நம்மளுடைய வேல்யூஸே ஆன்சர் கிடைக்கிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு 9 கியூப் தானே ஆன்சர், ஏன்னா எல்லாமே கியூப் வேல்யூஸ்னால கண்டிப்பாக ஆன்சர் தான் வரும் அப்படின்னா 729 ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 50 122 5 10 கொஸ்டின் வரும் அப்படின்னா இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 5 into 2 பண்ணால் 10 கிடைக்கணும். 10 into என்ன பண்ணால் சம் வேல்யூஸ் கிடைக்கணும். அதுக்கு 50 50லேருந்து அதுக்கப்புறம் 120. இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு கொடுத்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா
2 square plus 1 அதாவது prime number உடைய square values plus 1 ஃபார்ம் பண்ணிருக்கேன். prime number starting with 2 ல தான் ஆரம்பிக்கும். So 2 square plus 1 அடுத்தது 3 square plus 1 4 square plus 1 அப்படிங்கிறது 4 square 16 4 square மீது அடுத்த prime number என்னன்னா 5 square வந்து 25 plus 1 26. ஸோ ஆன்சர் வந்து என்ன 26. ஏன்னா அவங்களுடைய prime number உடைய ஸ்கொயர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் தான். அடுத்தது 2 4 6 அது 3 5 7 2 4 6 எதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போகணும். இப்போ 8 10 2 12க்கு என்ன ஆன்சர் வரலாம். இப்போ 2 என்ன பண்ணிங்கன்னா 2 + 6 ஆட் பண்ணி இன்ட்டு 4 பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை ஆட் பண்ணலாம். எவ்வளோ 2 + 4 6 எவ்வளோ 8 8 × 4 32. அதே மாதிரி 3 + 7 ஆட் பண்ணால் 10 10 × 5 50. அப்போ அதே மாதிரி நம்ம 8 12 ஆட் பண்ணோம். 8 + 12 எவ்வளோ 20 20 × 10 200. அப்போ ஆன்சர் வந்து அடுத்த கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 3 2 8 நம்ம பார்க்கும்போது எதை ரோ வைஸ் பார்க்கலாம் இல்லை காலம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் நம்ம சால்வ் பண்ணி என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன் என்னவோ ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன லாஜிக் சப்போஸ் நீங்கள் ரோ வைஸ் பார்க்கும்போது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் எல்லா ரோவுக்கும் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாலோ பண்ணணும் நமக்கு எந்த லாஜிக்கும் கிடைக்கல. ஸோ அப்போ எப்படி பார்க்கலாம் ரோ வைஸ் பார்க்கலாம். 4 × 3 × 2 எவ்வளோ வருது அப்படின்னா 4 3s are 12 12 × 2 24 24 + 8 பண்ண தனிப்படும். அதே மாதிரி இது ஃபாலோ பண்ணோமா 5 × 3 எவ்வளோ 15 15 × 1 15 15 + 9 24 கரெக்டாக. அப்போ அதே தான் இருக்கும். அப்போ இங்கே ஃபாலோ பண்ணும்போது 2 9s are 18 18 × 4 72 72 + 12 84. ஸோ ஆன்சர் பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கைலாஷ் வாக்ஸ் 3 km towards east and turn south and walk 4 km, again turn west and walk 6 km. How far is this from the starting point அப்படின்னா இப்போ கைலாஷ் பர்சன் வந்து ஒரு பாயிண்ட் இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் ஈஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு 3 km. இப்போ 3 km போயிட்டாரு. அடுத்தது இதுலேருந்து சவுத் நோக்கினா அது நம்மளுடைய ரைட் சைடு இருக்கும். சவுத் நோக்கி ஒரு 4 km. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வெஸ்ட் நோக்கி ஒரு 6 km. 6 km வெஸ்ட் போது மேற்கு நோக்கி விரும்புவாங்களா அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் 6 km வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அவுட்டர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து 6 km ஸ்ட்ரெயிட். நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இதுலேருந்து இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 கிலோமீட்டர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் சேம் தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ இந்த எண்டிங் பாயிண்ட் இப்போ இருக்க டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிதாகரஸ் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 4. இதோட டோட்டல் லென்த் வந்து 6. பட் இதுலேருந்து தான் நமக்கு தேவை. நமக்கு பாயிண்ட்ஸ் இதுலேருந்து தான் தேவை. அப்போ இதுலேருந்து வரும்போது எவ்வளோனா 3 வரும். ஸோ பிதாகரஸ் தெரிஞ்சது என்னன்னா இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு இருக்குதுங்க. நீங்கள் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் சொல்லுவேன். இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா ஏசி ஏவும் சியும் கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது √AB² + BC² ஃபாலோ பண்ணணும். AB² எவ்வளோன்னா 4 4² 16 BC² 3 3² 9. ஸோ 16 + 9 25 25 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ 25 ஸ்கொயர் ரூட்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 5 வரும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ இருக்குன்னா 5 km இருக்காது. இப்போ அடுத்தது certain language fashion is coded. இது வந்து கோடிங் டிகோடிங். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம கொஸ்டின் ஏதாவது கேட்பாங்க. இப்போ இதுதான் கொஸ்டின் இதோட கோடு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம கிரியேட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா FAS ஃபேஷன் அப்படிங்கிறது இதை மாற்றுறாங்க. என்ன மாதிரினா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படியே வச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் அதை எடுத்து போய்ட்டு பேக்லையும் பேக் 2 லெட்டர் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லையும் பண்ணுவாங்க. அப்போ அதே தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது P and M. அப்போ PA MO ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். இந்த R and Oவையும் L and M தான் மாற்ற போகிறோம். L and M வந்து முன்னாடி வந்து R and O வந்து முன்னாடி வரும். அப்போ எங்கே இருக்குன்னா Bயில் தான் இருக்கும். ஏன்னா L and M வந்துச்சு O and R வந்துச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் B தான் வரும். ஓகே அடுத்த செட் பார்த்தீங்கன்னா 32 பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டயக்ராம் பெஸ்ட் ரெப்ரசன்ட். அதாவது ஒரு 3 words or 4 words கொடுத்து அதில் எது கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராமாக இருக்கும்பாங்க. இப்போ டைகர் லைன் அனிமல் இதில் பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து என்ன அப்படின்னா எல்லாம் சேர்ந்தது தான் அனிமல்ஸ். அப்போ
அனிமலுக்குள்ளதான் என்னென்ன வரும்னா டைகரும் லைனும் வரும். ஆனால் டைகர் லைன் டிஃப்ரெண்ட்னால ஆன்சர் என்ன வரும்னா சி வரும். அடுத்து என்னன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. லாங்குவேஜ்ங்கிறது என்ன பொதுவான ஒன்று, அதாவது எல்லாத்தையும் எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தது தான் லாங்குவேஜ். அதாவது இப்போ இங்கிலீஷ் கன்னடம் தமிழ் எல்லாம் சேர்ந்தது நம்ம லாங்குவேஜ். இப்போ அப்போ இங்கிலீஷ் தனி கன்னடம் தனி, அப்போ லாங்குவேஜுக்குள்ள தான் இங்கிலீஷ் அண்ட் கன்னடம் வரும். ஆன்சர் தான் இதுதான் இருக்கும். ஏன்னா இதுதான் அது கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுற டயக்ராமாக இருக்கும். அடுத்த டயக்ராம் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஸர், ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட். ப்ரொஃபஸர்ங்கிறவர் ரிசர்ச்சராகவும் இருப்பாரு, சயின்டிஸ்டும். ஏன்னா சயின்டிஸ்டும் நிறைய பேர் ப்ரொஃபஸராக இருக்கும். அப்போ இதுக்கான டயக்ராம் என்ன இருக்குன்னா எல்லா ப்ரொஃபஸருமே என்ன பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் ரிசர்ச்சராக இருக்கும், சயின்டிஸ்டாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ரொஃபஸருங்கிறது தனியாக ப்ரொஃபஸராக வரலாம், இல்லை ரிசர்ச்சர் அண்ட் ப்ரொஃபஸராக வரலாம். அப்போ எல்லாமே விங்கராகி வரலாம். அப்போ ஆப்ஷன் எது வந்தாருன்னா கரெக்டாக ஆப்ஷன் ஏ வந்தால் தான் கரெக்டாக. ஏன்னா அதில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகணும். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ப்ரொஃபஸர் ரிசர்ச் இருக்கலாம், ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஸர் ரிசர்ச்சர் அண்ட் சயின்டிஸ்ட் இருக்கலாம், இல்லை 3 பொசிஷனுமே இருக்கவங்க இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த செட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ஷன் டாபிக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாபிக் இது. இல்லை சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க்கர்ஸ். சம் பார்ட் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ். அப்போ டயக்ராம் எப்படி வரணும், எப்படி வரணும். ஏன்னா சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர், ஏன்னா பொலிட்டீஷியன் இவங்க சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க்கர் சம் பார்ட், இந்த பார்ட்டு தான் என்ன சொன்னாங்க அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, ஆல் டாக்டர்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க்கர். எல்லா டாக்டரையும் நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் ஒர்க்கர் கொடுக்குறேன். ஆனால் டாக்டரையும் பொலிட்டீஷியன் அவங்க கனெக்ட் பண்ணணும்னு அவன் எதுவுமே சொல்லலை. அதனால் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அவன் சொன்னால் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். கொஸ்டின் என்ன, சம் டாக்டர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன். சம்முங்கும் போது அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம பார்க்கும்போது படத்தை பார்த்தோன்னே சொல்லலாம் டாக்டர்ஸ்க்கும் பொலிட்டீஷியனுக்கு எந்த வித கனெக்ஷன் இல்லை, அப்போ அது வந்து தப்பு. அடுத்த ரெண்டாவது சம் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆர் டாக்டர் அஸ் வெல் அஸ் பொலிட்டீஷியன். சம் சோஷியல் ஒர்க்கர் வந்து டாக்டராக இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர் பொலிட்டீஷியனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த கன்க்ளூஷன் வந்து சம் சோஷியல் ஒர்க்கர் யாரும் இந்த சப்ஜெக்ட். இதில் வந்து சம் 10 பேர் வந்து டாக்டராக இருக்காங்க, பொலிட்டீஷியனாக இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சம் மெம்பர்ஸ் தான் பொலிட்டீஷியன் இருக்காங்க, சம் மெம்பர்ஸ் டாக்டர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரெண்டுமே இருக்கவங்க யாருமே வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஆன்சர் ரெண்டாவது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் ஆர் டூனா ரெண்டுமே தப்பான கன்க்ளூஷன். அடுத்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா the crop condition continues to be critical even after the rain. இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் பார்க்கணும். இந்த crop condition ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னா crop condition, அதாவது நம்மளுடைய இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெல் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது, பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அதாவது தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். the crop condition was not critical before rain. ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் பார்த்தா சொல்ல முடியாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the crop condition was expected to improve after the rain. அதாவது இதுதான் கரெக்டான கன்க்ளூஷன். இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது கன்க்ளூஷன் என்ன ஆகும், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக தான் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா the crop condition was not critical before rain. அதாவது முன்னாடி ரெயின் மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு, அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நமக்கான என்ன சொல்யூஷன் வேணும். அப்போ முன்னாடி இருந்தது அவங்க கேட்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ரெண்டாவது இந்த crop condition was expected to improve ஆஃப்டர் த ரெயின். அப்போ மழை பெஞ்சதுக்கு அதோட அதாவது கிராப் கண்டிஷன் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். அப்போ ஆன்சர் ஆகும்னா செகண்ட் தான் இதுக்கான கரெக்டான கன்க்ளூஷனாக இருக்கும். அடுத்து மிரர் இமேஜிங் போது நம்மளுடைய ரைட் ஹேண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் மிரரில் போயிட்டு கலர் செய்கிறீங்க அப்படின்னா கலர் செய்யும்போது உங்களுடைய ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய டாப் அண்ட் பாட்டம் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கேயும் மிரர் இமேஜ் பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்த அந்த கொஸ்டினில் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிரராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மிரரில் கன்வெர்ட் பண்ணும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன், டாப் அண்ட் பாட்டம் தான் சேஞ்ச் ஆகும், ரைட் அண்ட் லெஃப்ட் சேமாக தான் இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் இப்போ இந்த கொஸ்டின் மார்க் மேலே போய் அந்த ஏரோ மார்க்ஸ் கீழே வந்துடும். சாரி, இது ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும். சாரி, டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வந்து ரைட் சைட்லையும் இந்த சிங்கிள் கொட்டேஷன் வந்து லெஃப்ட் சைட்லையும் போயிடும். அது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் கேட்கலாம். மிரர் இமேஜ்னால் இப்போ முன்னாடி நீங்கள் வந்து போயிட்டு மிரரில் நின்னீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஆகும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஆகும். ஆனால் டாப் அண்ட் பாட்டம் அப்படியே தான். அதே மாதிரி தான் இந்த இமேஜை நம்ம மாற்ற போகிறோம். இந்த இமேஜ் எப்படி மாற்ற போகிறோம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும், கொஸ்டின் மார்க் கீழே இருக்கும், ஏரோ சிம்பிள் மேலே இருக்கும். இந்த சிங்கிள் கொட்டேஷன் வந்து ரைட் சைடில் இருக்குது, அது லெஃப்ட் சைட்லையும்
எக்ஸ்ட்ராமேட்டர் சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சேஞ்ச் ஆகணும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்தாலும் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் தான் சிம்பிள்ஸ் மாறி இருக்குது. ஏன்னா அப்படி தான் வந்து மிரர் இமேஜ் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின், ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 8 and 7 which one of the following becomes correct? அதாவது ப்ளஸுக்கு பதிலாக மைனஸும் மைனஸுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணணும், 8க்கு பதிலாக 7 7க்கு பதிலாக 8 யூஸ் பண்ணணும். இப்படி பார்க்கும்போது ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடையாதுன்னா 7 கிடையாது. அப்போ நம்ம மாற்ற முடியாது, அதனால் அதை எடுத்து முடியும். அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் 8 - 7, அதனால 7 மைனஸில் என்ன யூஸ் பண்ண ப்ளஸ். ஸோ 7 + 8 இந்த இடத்துல -3 × 5. அப்போ அதில் போர்ட் மாஸ்டர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே என்ன இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு இந்த இடத்துல மைனஸ்னு வரும், இந்த இடத்துல 7 வந்துடும், இந்த 8 இந்த இடத்துல 8 வரும். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது 7 + 8 - 3 × 5. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது முதல்ல போர்ட் மாஸ்டரில் மல்டிபிகேஷன் தான் வரும். அப்போ முதல்ல மல்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 × 5 3 = 15 -15 வரும். இதில் எடுத்து ஆட் பண்ணால் 7 + 8 7 + 8 15 15 - 15 0. ஆனால் நமக்கு என்ன சொல்லிடுவாங்க 35 வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 7 கொண்டு வருவோம், இந்த இடத்துல 8 கொண்டு வருவோம், இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ். ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துடலாம். அப்போ 6 - 7 × அப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல மல்டிபிகேஷன் பண்ணுவோம். அப்போ இந்த இதில் தான் என்ன பண்ணுறோம் 7 இருக்குமா, 7 × 2 எவ்வளோ 14. 6 - 14 + 8. அப்போ இதில் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6ம் 8 வரும். ஸோ 6 + 8 14, அப்புறம் -14 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 14 - 14 0. அப்போ நம்மளுடைய ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ 0 கரெக்டாக இதில் கிடைக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் இருக்கும். இவங்க தெளிவாக பண்ணுறாங்க ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் தட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஆன்சர் செக் பண்ண சொன்னாங்க. அடுத்து பேப்பர் ஃபோல்டர். பேப்பர் ஃபோல்டர்னா ரெண்டாக மடிக்கிற மாதிரி கான்செப்டில் ஃபாலோ ஆகும். இப்போ இதில் எந்த ஆன்சர்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, இதை வந்து என்ன பண்ணுறோம் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி மடிக்க போகிறோம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணி படிக்கும்போது எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். இப்போ நம்ம பேப்பரை 4ஆக மடிக்கிறோம். 4ஆக மடிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் நம்ம இப்போ கீழே மடிக்கிறோம். கீழே மடிக்கும்போது இது ரெண்டு இந்த பக்கம் மடிக்கும்போது இது ரெண்டு ஒன்றாயிரும், இது ரெண்டு ஒன்றாயிரும். திரும்பி நான் இதை மடிக்கிறேன்னா இது 3 4மே ஒன்றாயி ஒரே இதாகும். ஒன்று அப்போ எப்படி இருக்கலாம், இல்லை அப்படின்னா சப்போஸ் நான் இதை மேலே மடிக்கிறேன் அப்படின்னா மேலே மடிச்சு விட்டா இப்படி வரலாம். ஆனால் நான் இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வர பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம எப்போதும் மேலே மடிச்சுட்டு இந்த பக்கம் மடித்தா கூட நம்மளுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய லெஃப்ட் சைடு இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே மடிக்கிறேன், மேலே முடிச்சு லெஃப்ட் சைடு மடிச்சு இப்படி பார்த்தோம்னா நமக்கு டுவர்ட்ஸ் டைரக்ஷன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் டைரக்ஷன் தப்பு. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நான் மேலே மடிச்சு அதே கீழேருந்து மேலே மடிச்சுட்டு நான் ரைட் சைடு மடிக்கிறேன்னா நம்மளுடைய அந்த டாட் எல்லாமே ஒன்றா வந்துடும். அப்போ டைரக்ஷன் டுவர்ட்ஸ் வேணால் நமக்கு டைரக்ஷன் ஒன்று இந்த டைரக்ஷன் இருக்கும், இது இந்த டைரக்ஷன் இருக்கும். எப்போதுமே இந்த டைரக்ஷனில் வரக்கூடாது. அதாவது இந்த பாக்ஸில் வரும்போது டைரக்ஷன் இப்படி வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இப்படி வரக்கூடாது. அந்த ஆப்ஷன் ஏ இருக்காது, ஆப்ஷன் டி தான் எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின், இது வந்து கோடிங் டிகோடிங். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சர்டன் குட் கார்னிஷ் இஸ் ரிட்டன் அஸ். ஸோ கார்னிஷ் வந்து அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம எழுதணும். இப்போ கார்னிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் 3வது லெட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3வது லெட்டரை என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வராங்க கோடு கிரியேட் பண்ணும்போது. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா 3வது லெட்டருக்கு இருக்க அடுத்த லெட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்தது ஐஎஃப் பண்ணி எஸ் என் முன்னாடி, அதே மாதிரி எஸ் பேக்லேயே வச்சு. அப்போ ஜிஎம் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்கும். என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஐ அண்ட் ஓ பார்த்தாங்க, ஓ முன்னாடி வந்து ஐ முன்னாடி வரும். அப்போ என் ஜிஇ ஓ ஃப்ரண்ட்டில் வந்து ஐ பின்னாடி வந்துடும். அடுத்தது யூ முன்னாடி போட்டு எஸ் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுற கண்டிஷன். மற்ற எதுவுமே ஆன்சர் வர பாசிபிள் கிடையாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39 to 40. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த ஆர்டர் இன் த டிக்ஷனரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க டிக்ஷனரி பிரகாரம் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேர்டு டிக்ஷனரி இருந்தீங்கன்னா எந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம செக் பண்ணும்போது முதல் லெட்டர் எல்லாத்தையும் பார்ப்போம். முதல் லெட்டர் எல்லாத்தையும் இந்த சி இருக்குது. ஸோ அப்போ அடுத்து ரெண்டாவது லெட்டர் இருக்கும். ரெண்டாவது லெட்டர் பார்த்தாலும் சேமாக இருக்கும். அடுத்த 3வது லெட்டர் பார்க்கும்போது என் இதுவும் சேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அடுத்த லெட்டர் என்னென்னு செக் பண்ணிட்டே வரும்போது அடுத்தது 4வது லெட்டர் எல்லாத்துலேயுமே சேமாக. அடுத்து 5வது லெட்டர் பார்க்கும்போது அதுலேருந்து ஆல்ஃபபெட்டிக்கில் வருதுன்னு பார்ப்போம். அதுலேருந்து ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து அப்படின்னா ஏ தான் ஃபஸ்ட் வரும். அப்போ
4th லெட்டர் முன்னாடி வைக்கிறோம். அடுத்து ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது இ, அப்போ 3rd லெட்டர் 2வது வைக்கிறோம். அடுத்தது ஏ என்ன இருக்குது இ இருக்குது, இங்கே இ இங்கே இ, அப்போ இங்கே ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது ஆர் இருக்குது, இங்கே ஈக்கு அப்புறம் என் இருக்குது. ஆனால் என் ஃபஸ்ட்டா ஆர் ஃபஸ்ட்டாக பார்த்தா என் தான் ஃபஸ்ட்டாக, அதனால 3 வருது. அடுத்தது 2 வரும், 2க்கு அப்புறம் இ வருதா, ஸோ அதே மாதிரி அப்போ இங்கேயும் பார்க்கும்போது அதே மாதிரி இங்கே அடுத்தது 5th வரும், அடுத்து கடைசி வரும். அப்போ ஆர்டர் வந்து என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான். இப்போ டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஏ வர ஆகும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா கன்சைன்ஸ் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வந்து 4 லெட்டர் எல்லாமே சேமாக இருக்கும். அடுத்து 5 லெட்டர் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 வரும். ரெண்டாவது ஏன்னா ஃபஸ்ட்டு சி ஐ வரைக்கும் வருதா, அடுத்து இங்கே இ வருது, இங்கே வந்து ஓ வரும். அப்போ இ ஃபஸ்ட்டு ஐ ஓ ஃபஸ்ட்டு பார்த்தா இ ஃபஸ்ட்டு ஓ ஃபஸ்ட்டு பார்த்தா இ தான் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு, அடுத்து என்ன தேர்டு வரும்னா 5th லெட்டர் தேர்டு வரும். அடுத்து 4th லெட்டர் 4th, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் வரும். இதுதான் நம்ம பார்க்கணும். டிக்ஷனரி நம்ம தேர்ட் ரோட் தான் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து select from the alternatives appropriate terms of the identical terms in the given equation A, C, E, G. இப்போ கொஸ்டினில் இவங்க என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான். இப்போ ஏலேருந்து என்ன பண்ணுறோம், +2 பண்ணால் சி கிடைக்கும், சிலேருந்து +2 பண்ணால் ஜிலேருந்து அது வரும். அப்போ அதே மாதிரி நம்ம எதுலேருந்து எடுத்தால் ஆகும், இப்போ ஓவிலேருந்து +2 பண்ணால் என்ன கிடைக்கும், கியூ கிடைக்குமா, ஏன்னா ஓ பி கியூ, கியூலேருந்து ஆர்எஸ் ரெண்டாவது லெட்டர் எஸ் டி யூ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். மற்ற இந்த ஆப்ஷன் இப்போ ஜிலேருந்து ரெண்டாவது லெட்டர் ஆட் பண்ணால் வரும், ஐ வரணும், ஆனால் ஹச் வந்து கிடையாது. அதே மாதிரி ஐலேருந்து ரெண்டாவது லெட்டர் ஆட் பண்ணால் எல் வரணும், ஆனால் ஜே வந்து. அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 42. பார்த்தீங்கன்னா some conditions plus means minus, minus means multiplication, multiplication means division, division means plus. In which combination will we give you value of 0? அதாவது எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 0 வரும்னு சொல்லிடுறோம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அதாவது இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மைனஸ் மீன்ஸ் இப்போ நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவை யூஸ் பண்ணிங்கன்னா 42 - 4 இன்ட்டு 12 + 20 / 6 இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்ம மாற்றணும், ஏன்னா கண்டிஷன் மாற்றணும். ஸோ இப்போ மைனஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மைனஸ் என்ன சொல்லி மல்டிபிகேஷன் பண்ணணும்னா அப்போ மைனஸ் மல்டிபிகேஷன் மாற்றணும். ஸோ 42 × 4. அப்புறம் என்ன சொல்லி மல்டிபிகேஷன் இதெல்லாம் டிவிஷன் யூஸ் பண்ண சொல்லுவாங்களா, அப்போ /4 12. அடுத்தது மைனஸ் அடுத்த மாதிரி ப்ளஸ் இருக்கா, ப்ளஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த -20. அடுத்தது டிவிஷன் சொல்ல ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ மாற்றிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ 4 12 கேன்சல் ஆகாமல் 3ல கேன்சல் ஆகும், 3 இதில் கேன்சல் பண்ணால் 14 வரும். ஸோ 14 + 6 -20. ஸோ 14 + 6 20, 20 - 20 0. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கிடைக்கும் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்து 6 members family namely ABCD, அதாவது இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் blood relations traveling in the together. B is son of C but C is not the mother of B. A and C married couple. E is the brother of C. E is daughter of A. F is the brother of B. How many male members in that family? Now முதல்ல சொன்ன B is the son of C. B is the son of C னா இப்போ என்ன பண்ணுறோம், B வந்து C உடைய சன், அதனால B மேலே வச்சு Bக்கு பதிலாக B உடைய சன்னை நம்ம C உடைய சன்னா இப்போ என்ன B எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க தெளிவாக நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேல் அப்படின்னா சர்க்கிள்னோ ஃபீமேல் அப்படின்னா மேல் சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டு B is a son of C. B is a son of Cனா சியோடைய பையன், அப்போ பையனும்போது மேல்னா B. இந்த C நம்ம கன்ஃபார்ம் இல்லை. பட் C is not mother of B. அவன் தெளிவாக சொன்னால் B வந்து பிக்கு மதர் C கிடையாது. அப்போ பிக்கு C யாரா அப்பாவை தான் இருப்பாங்க, ஏன்னா சியோட பையன் Bனா அப்போ C வந்து அப்பாவை தான் இருப்பாங்க. அப்போ சியும் ஆன் தான். ஸோ அப்போ மேல்னால சர்க்கிள். அடுத்தது A and C are married couple. A C married couple. அப்போ A C married couple C வந்து மேல் அப்படின்னா A வந்து அப்போ ஃபீமேல், அப்போ ஃபீமேல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ B உடைய அப்பா C, B உடைய அம்மா A. அடுத்தது E is the brother of C. ஸோ C உடைய பிரதர், அப்போ Cக்கு ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அவங்களுடைய பிரதர், அப்போ C உடைய பிரதர் அப்படின்னா ஸோ பிரதர் அப்படின்னா மேல் E யூஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். D is the daughter of A. ஏக்கு டி டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கு டாக்டர் தான், அப்போ டாக்டர் வந்து ஃபீமேல். அடுத்தது F is the brother of B. பியோடைய பிரதர் F. ஸோ அப்போ C and A ஃபேமிலி அவங்களுக்கு 2 பசங்க ஒரு பையன் பொண்ணு. ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து எத்தனை
மேல் மெம்பர்ஸ் என்னன்னா டோட்டலாக 4 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க இதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து இவங்க 2 பேரும் பிரதர் அப்படின்னா அப்போ இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷனாக விடுவாங்க, இதை மென்ஷன் பண்ணிக்கும். பட் இவங்க நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல, ஏன்னா இவங்க வந்து நமக்கு சொல்லவே இல்லை. இந்த மெம்பர்ஸ் ஏன்னா மொத்தம் வந்து அவங்க சொன்னது 6 பேர். இந்த 6 பேரில் எத்தனை மேல் வராங்கன்னா மொத்தம் 4 மேல் வராங்க. ஏன்னா 4 சர்க்கிள் கிடைக்குது, அப்போ ஆன்சர் 4. அடுத்த கொஸ்டின், and will and can share some stamps in the ratio to his play. After game, the ratio becomes 5:2. If and win 21 times, how many did Ken losses? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போ ஃபஸ்ட்டு ஆன் வந்து 2 பார்ட்டு, இப்போ 3 பார்ட்டு, 4 பார்ட்டு. இப்போ கேம் விளையாடும் போது ஒவ்வொருத்தரும் தோற்று கடைசியில் என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஆன் வந்து அதிகமாக போகுது. அப்போ ஆன் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பில் எவ்வளோக்கு 3, இப்போ என்ன இருக்குது 2. முதல்ல இவங்க எவ்வளோ 4 இருந்துச்சு, இங்கே இப்போ என்ன இருக்குன்னா 2. அப்போ எல்லாமே எங்கே போயிருக்கு அப்படின்னா யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னா ஆன்கிட்ட போயிடுச்சு. இப்போ ஆன் எவ்வளோ ஜெயிச்சாருன்னா ஆன் வின் வந்து 21 ஸ்டாம்ப்ஸ். அண்ட் ஹவு மெனி டிட் கேன் லாஸ் அப்படின்னா, ஸோ ஆன் 21 ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா, ஸோ ஆன்கள் யார் அப்படின்னா இப்போ ஆன் வந்து மொத்தம் அவர்கிட்ட ஏற்கனவே 2 பார்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ மொத்தம் அவருக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 5 பார்ட் இருக்கு. அப்போ அவருக்கு எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 3 பார்ட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்போ 3 பார்ட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ சொல்லியிருக்காங்க. 3 பார்ட் வந்து 21 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு பார்ட் எவ்வளோ இருக்கும், 7 இருக்குமா. அப்போ ஒரு பார்ட் 7 இருக்கும். இப்போ யார் தோத்தா அப்படின்னா அவங்க பேர் கென் யார் தேர்ட் பர்சன். அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு 4 பார்ட் இருந்துச்சு. இப்போ எத்தனை பார்ட் 2 பார்ட். அப்போ 2 பார்ட் எழுதுறாங்க. 2 பார்ட் எழுதுறாங்கன்னா ஒரு பார்ட் தான் நம்ம 7 வந்துச்சோம். அப்போ 2 பார்ட் எவ்வளோ வரும் 14 அப்படின்னு வரும். புரியுதா சம் எப்படின்னா, ஏன்னா அன் வந்து 2 பார்ட் இருந்தவர் இப்போ 5 பார்ட் இருக்குது. அப்போ எவ்வளோ ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு ஏற்கனவே இருக்கிறத விட 3 பார்ட் அதிகமாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்போ 3 பார்ட்டோடைய வேல்யூ தான் கொடுத்துருவாங்க 21 ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு. 3 பார்ட் 21னா ஒரு பார்ட் ஒன்றா 7 வரும். ஒரு பார்ட் 7 அப்படிங்கும்போது இப்போ யார் தோற்றுருக்காங்க, கென் வந்து முதல்ல 4 இருந்துச்சு, இப்போ 2 பார்ட்டாக இருக்குது. 4லேருந்து 2 பார்ட் குறைச்சிருக்கனால ஒரு பார்ட் வந்து 7னா 2 பார்ட் வந்து 14. ஸோ ஆன்சர் 14 வந்து இழந்திருக்காரு. அடுத்தது இது கோடிங் டிகோடிங். ரோம் இஸ் ரிட்டன் அஸ் மோர். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இதை அப்படியே மாற்றி இருக்காங்க. எப்படி எழுதுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேரை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஏ அதாவது ஆர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து ஆர் வந்து டி வந்து தேர்டில் போயிருக்காங்க. ஆர்ஏடிஇ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் அடுத்து இப்போ விச் ஆர் ஆஃப் லெட்டர்ஸ் சீக்வென்ட்லி பிளேசஸ் ஆஃப் அதாவது மிஸ் பண்ண லெட்டர் நம்ம என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அப்போ இன்னொரு வேர்டு, இந்த வேர்டு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பிஆர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ன லெட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பிஆர் இந்த ஆப்ஷன் ஏவை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் இப்போ ஓ யூஸ் பண்ணுறோம். OW என்ன வரும் ப்ரௌன். அடுத்து திரும்பியும் இந்த கேட்டில் BRONW. ஸோ அப்போ இந்த டபுள் அப்போ ப்ரௌனுங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக. மற்ற இதை யூஸ் பண்ணாலும் இப்போ BROWN வருது. அப்போ திரும்பி BROWN இந்த இடத்துல OW, இந்த இடத்துல OW வராது. ஏன்னா இந்த இடத்துல என்ன வரணும் ஆர் வந்தால். ஏன்னா இங்கே BROWல எங்கேயும் BROW தானே வரணும். அப்போ இந்த இடத்துல ஆர் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஆனால் பட் ஆப்ஷன் பியில் என்ன பண்ணுறாங்க ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வராது. அதே மாதிரி சிடியில் வரும். ஏன்னா அந்த பிளேஸில் ஆர் கண்டிப்பாக வரும். ஆர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். அப்போ ப்ரௌன் தான் அவங்க வேர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து if a paper folder shows equal cube then pair of opposite faces are அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் ஆப்போசிட் ஃபேஸஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மடித்து ஸ்கொயரெல்லாம் பண்ண தேவையில்ல. இதில் ஆப்போசிட் ஃபேஸும்போது ஒன்றுமே இல்லை, ஆல்டர்னேட்டிவ். அப்போ இதுலேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு இது எடுத்தால் இதான் இதோட ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி இதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வரும்னா டிவைட் வரும். அப்போ ப்ளஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிவைட் இந்த இருக்குது, ப்ளஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிவைட் இந்த இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஆல்டர்னேட்டிவ். அப்போ இதுதான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகும் சர்க்கிள், ஸ்கொயருக்கு ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு 4 சைட்ஸ் உள்ள சைடு இருக்குது, ப்ளஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா டிவிஷன். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். அடுத்தது ராஜீவ் டிரைவ் 25 km நார்த் அண்ட் டேர்ன் லெஃப்ட் ரீச் ஆகுது. இப்போ 25 km நார்த் முதல்ல 20 km போகிறாரு நார்த் நோக்கி. அப்புறம் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுறாரு. லெஃப்ட் சைட் டர்ன் ஒரு 5 km அந்த 0.4. He then turned right and cover. He then turned right and cover another 5 km. After turn to east, right east and இதில் ஒரு
5 kilometer. 5 kilometer போது இந்த கரெக்டான ஸ்டார்டிங் பண்ண how much distance he has traveled to go back starting point. இப்போ இந்த இடத்துல போகிறது திரும்பி அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு போகிறோம்னா அப்போ ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து அந்த கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து 20 கிலோமீட்டர். ஏன்னா முதல்ல 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் அப்போ 5 + 25 30 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணணும். அப்போ 30 தான் ஆன்சர். அடுத்தது there and peak of in a group by counting head they are 80. Number of the legs is 200. How many peaks are there? இது ஒரு சம் ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர் அண்ட் பீகாக் அப்படின்னா 2 கால் இருக்கும், ஒரு தலை தான். டியர் நானுக்கு வந்து 2 ஒரு தலை 4 கால் இருக்கும். நம்ம ஒரு ஃபார்ம் அவரை கிரியேட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லுங்கன்னா கவுண்டிங் ஹெட், அதாவது ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணணும். நானுடைய தலையும் மயிலோட தலையும் ஆட் பண்ணி தான் மொத்தம் என்ன பண்ணலாம். அப்போ நான் ஒரு தலை இருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். எக்ஸ் வந்து மானனும் ஒய் வந்து பீகாக் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 80. அடுத்து லெஃப்ட் வந்து சொல்லிங்கன்னா 200 மீட்டர். அப்போ லெஃப்ட் எடுக்கும்போது மானுக்கு வந்து என்ன இருக்குன்னா 4 இருக்கணும். அப்போ 4x + 2y, ஏன்னா மயில் 2 கால் இருக்கும். அப்போ 2y = 0, 200. இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக சால்வ் பண்ணுவோம். ஸ்கூலில் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த 4x இந்த 4x கொண்டு வரும். 4x கொண்டு வரணும்னா இங்கே 4 கொண்டு வரணும். எல்லாத்தையும் 4 மல்டிப்ளை பண்ணுமா. அப்போ இங்கே 4 வரும், இங்கே 4 வரும், இங்கே 4y வரும், இங்கே 320 வரும். இப்போ இது வந்து இது மைனஸ் பண்ணுவோம். ஸோ 4xம் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே 4y இருக்குது, இங்கே 2y இருக்குது. ஏன்னா சைன் சென்டென்ஸ் மாற்ற சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மாற்றணும் அப்படின்னா வெறும் 2y வரும். 2y இங்கே 4y இருக்கா, ஸோ இந்த 2y. ஸோ 2y = y = 100 வரும். 2y = 120. ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது இந்த 200 இங்கே 320 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 120 வரும். 120 அப்படின்னா 2x = 120, 2y = 120னா y = எவ்வளோ வரும் அப்படின்னா நமக்கு 60 வரும். இப்போ 60 எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே 80. அப்போ 60 யூஸ் பண்ணால் 60 எதுக்கும் மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும்னா 20 வரும். ஸோ 20 எக்ஸுக்கு நம்ம என்ன ஆச்சுன்னா மான் ஆச்சுக்கணும், ஒய் வந்து மயில் ஆச்சுக்கணும். அப்போ 20 மான், 60 மயில். இப்போ அடுத்தது செலக்ட் ஆன்சர் ஃபிகர் வித் ஆஃப் த கொஸ்டின் ஃபிகர் இஸ் ஹிடன். அதாவது இந்த ஃபிகர் வந்து எந்த டயக்ராமில் மறந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஈங்கிற சிம்பிள் எதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பில்ல. ஏன்னா இதில் தான் என்ன இருக்குது, இந்த மறந்துருக்கு. இது இருக்கா, வேறு எது வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஷேப் மாறுது, இதில் கிடையாது. இதில் கிடையாதுனா இந்த கீழே பார்த்து கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும்.